ஆதியே துணை. ஆதியே துணை அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜீவதேகம் அப்படின்ற தலைப்பில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். துலங்க எங்கு எவர்க்கமெட்டா நிலைகளெல்லாம் துலங்க எட்டி பேசி வரும் துலபவேந்தே அலங்கார வலம்புரி சங்கு இலங்கு ஐயா அலங்கார வலம்புரி சங்கு இலங்கு ஐயா ஆரூரார் ஒன்றை அணிகுருவே போற்றி நலுங்குலகோர் உமையறிய மாட்டாரெல்லாம் நான் உரைப்பேன் குண்டேறி கதர்வார் நாளை இலங்கு கலஞான கனியுகக்கும் சோங்கே எங்கள் குடி சாலை மணி விளக்கே போற்றி. இப்போ ஜீவதேகம் என்ற தலைப்பில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது இப்போ நம்ம இது தூளம், இதுக்குள்ள சூக்கமம், சூக்கமத்துக்குள்ள காரணம், காரணத்துக்குள்ள மகா காரணம், இப்படியான 4 தேகம்தான் இருக்குது. இது ஆன்மீகமாக மெய்ஞானத்தில் மெய்ஞான பாரவான்கள் எல்லாம் அதை மக்களுக்கு வேலை வாயிலாக அறிவித்து வருகிறார்கள். ஆனால் அது எல்லோருமே அதை தெரிஞ்சிக்க முடியாது. அதை தேடி அடைகிறவங்களுக்கு வேத வாயிலாக நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். குரு முகூர்த்தமாக அவங்க காட்டித்தர நாம் அதை பெறலாம். இப்போ நாம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வேத வாயிலாக நாம் அவங்க வாக்கின் மூலியமாக எங்கெங்கே எப்படி கொடுக்குறாங்கன்றதை நாம் அதை ஓரலாக பார்ப்போம். அந்த ஜீவதேகத்துக்கு ஜீவதேகம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சூக்கும உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒரு தேகத்தை தான் உரியுது. இப்போ நாம் அந்த ஜீவதேகம் அப்படின்றத பார்ப்போம். நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம். நான் என்று உன் நினைவின் எண்ணத்தில் வருகிறதே அதுதான் ஏகனின் பொருளாகிய ஜீவன். அது என்னவாக இருக்குது? ஏகனின் பொருளாகிய அது ஜீவனாக அது இருக்குது. இப்போ ஜீவதேகம் அப்படின்னா நாம் அது ஒரு தேசம், அந்த இது ஒரு தேசம், அது இன்னும் ஒரு தேசம். அது தூளம் கடந்து அது இந்த தேகத்துக்குள்ளே நம்ம பயணப்படுறது. அப்படியாக அது இருக்குது. அதை தெய்வம் உன் நினைவாகிய சூக்கும உடல் அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் அவங்க தருவாங்க. இப்போ இதில் நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம் அப்படின்னே கொடுக்குறாங்க. அப்போ நினைவானது தான் ஜீவதேகமாக இருக்கிறது. அப்போ நினைவு எண்ணப்பட்டது ஜீவதேகம். நான் என்று உன் நினைவின் எண்ணத்தில் வருகிறதே அதுதான் ஏகனின் பொருளாகிய ஜீவன். அப்போ ஜீவதேகத்துக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க. நான் அப்படின்ற சொல்கிற ஒரு பொருளுக்கு ஜீவன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வாக்கியத்தில் தெய்வம் அப்படி கொடுக்குறாங்க. அப்போ ஜீவதேகம் என்னன்றது இப்போது அது எப்படியா இருக்குது? நினைவாக இருக்குது. அதாவது தேகாதி அந்தமாகிய உடல், பொருளாகிய வாக்கு, நினைவாகிய பிரம்மம். எங்கே நினைவுக்கு ஒரு பொருள், இப்போ அந்த ஜீவதேகத்துக்கு இன்னொரு பொருள் தெய்வம் இங்கே கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரம்மம், நினைவாகிய பிரம்மம்ட்டாங்க. இப்போ நாம் இப்போ அதுக்கு எத்தனை ஆயிடுச்சின்னு பார்த்தோம்னா
நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம் அப்படின்னு ஒரு பொருள் கொடுத்துட்டாங்க. இன்னொரு வாக்கியத்தில் நினைவாகிய பிரம்மம்ன்றாங்க. அப்போ நினைவு தான் பிரம்மம். அது சித்தர்கள்லாம் நினைவதே தெய்வமாகி நீ கண்டாயானால் ஜனனமாம் பிறவி பிணி போகும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தெய்வம் அதை அழகாக தெளிவாக கொடுத்துட்றாங்க. நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம். அப்போ நினைவு தான் ஜீவதேகமாக மனிதனிடத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஜீவதேகத்துக்கு இன்னொரு பொருள் பிரம்மம், நினைவாகிய பிரம்மம். தேகாதி அந்தமாகிய உடல், பொருளாகிய வாக்கு, நினைவாகிய பிரம்மம் அப்படின்னு தெய்வம் அது இன்னொரு வாக்கியத்தில் அதை அப்படி தராங்க. இப்போ நாம் தூளம் கடந்த ஒரு பொருளாக ஜீவதேகத்தை அறிவுக்கண் கொண்டு பார்த்தோம். அவனுடைய வேத வாயிலாக இப்போ நாம் அதை பார்த்தோம். அப்படியாக இருக்குது. அப்புறம் அந்த சூக்கும உடல் அப்படின்னு நம்ம அது சொல்கிறோம். அப்புறம் சூட்சும தேகம்ன்றோம், ஜீவதேகம்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒரு பொருள் தான். ஜீவதேகத்தில் உள்ள அதுக்கு அடுத்து தெய்வம் இந்த வாக்கியத்தில் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். ஜீவதேகத்தில் உள்ள இருட்கோளமாய் இருக்கும் அசைவற்ற நினைவு. அப்போ ஜீவதேகத்தில் ஒரு பொருள் இருக்குதான். அது என்ன? அது ஜீவதேகத்துக்குள்ள என்ன இருக்குது? அதுதான் இருட்கோளம்னாங்க. ஜீவதேகத்தில் உள்ள இருட்கோளமாய் இருக்கும் அசைவற்ற நினைவு. அப்போ அங்கே நினைவாகிய பிரம்மம் சொல்லிட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? இருட்கோளமாய் இருக்கும் அசைவற்ற நினைவு. அப்போ அந்த பிரம்மத்துக்கு ஒரு பொருள் இங்கே நாம் பார்க்கும்போது நினைவு, அதுதான் இருட்கோளமாக இருக்கிறதுன்றாங்க. ஜீவதேகத்தில் உள்ள அது எதுக்குள்ள இருக்குது? ஜீவதேகத்துக்குள்ள அது இருக்குது. இருட்கோளமாய் இருக்கும் அசைவற்ற நினைவைன்ட்டாங்க. ஜீவதேகத்துக்குள்ள இருப்பது இருட்கோளம், அது அசைவற்ற நினைவாக இருக்குது. அப்போ இருட்கோளம்தான் நினைவாக இருக்குது அப்படின்றது நாம் இதில் இந்த வாக்கியத்தில் பார்க்குறோம். அசைவுக்கு கொண்டு வரும் எதை? அந்த நினைவை அசைவுக்கு கொண்டு வரும், அந்த பிரம்மத்தை அசைவுக்கு கொண்டு வரும், அந்த இருட்கோளத்தை அசைவுக்கு கொண்டு வரும் ஒரு பொருள் இருக்குதான். அந்த அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா. அதுக்கு பேர் என்ன? அந்த நினைவையும் அந்த ஜீவதேகத்தையும் அசைவுக்கு கொண்டு வருகின்ற பொருள், அதுக்கு பேர் ஆத்மான்ட்டாங்க. அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா. 100, 150 ஆண்டு காலம் ஒருவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உடலை நாற்றத்துக்கு விடாமல் பிடித்து வைத்திருப்பது அவன் காரண தேகத்தில் நின்று நிலவும் அந்த ஆத்மா தான். ஆத்மா என்ன பெற்றது? காரண தேகம் தான். இப்போ அந்த ஜீவதேகம் நாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு உள்ள அந்த ஜீவதேகத்துக்கு உள்ள ஒரு பொருள் இருக்குது, அதுதான் காரண தேகம். ஜீவதேகத்துக்குள்ள இருப்பது காரண தேகம். அந்த காரண தேகம் என்ன வருது? அதுக்கு பேர் அந்த காரண தேகமே ஆத்மான்ட்டாங்க. அந்த காரண தேகம்தான் ஆத்மா. அதாவது ஜீவதேகத்தில் உள்ள இருட்கோளமாய் இருக்கும் அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா. அப்போ ஜீவதேகத்துக்குள்ள இப்போ நாம் உள்ளே போயிட்டோம். அடுத்ததாக இதை நம்ம வேத வாயிலாக வாக்கியத்தின் மூலியமாக நாம் தெய்வம் என்னென்ன அதுக்கு நம்ம கொடுக்குறான்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை. அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா. 100, 150 ஆண்டு காலம் ஒருவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உடலை நாற்றத்துக்கு விடாமல் பிடித்து வைத்திருப்பது அவன் காரண தேகத்தில் நின்று நிலவும் அந்த ஆத்மாதான். அந்த ஆத்மாதான். ஆத்மா என்ன பெற்றது? காரண தேகம் தான். அப்போ இப்போ அதுக்கு ஒரு பொருள் என்ன கொடுத்துட்டாங்க? காரண தேகம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு காரண தேகம்னு ஒரு பொருள் தந்துடுறாங்க.
சூக்கும தேகத்துக்குள்ள இன்னொரு பொருள் காரண தேகம் இருக்குது. ஒரு தூளம் அதுக்குள்ள சூக்குமம் அதுக்குள்ள காரணம் அப்படின்னு கொடுக்குறாங்க. உயிரோடு இருந்தாலும் அவன் உடலை நாற்றத்துக்கு விடாமல் பிடித்து வைத்திருப்பது அவன் காரண தேகத்தில் நின்று நிலவும் அந்த ஆத்மா தான். ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம் தான். இவனுக்கென தனி சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கிறது. அந்த ஜீவாத்மாவோட பரமாத்மாவும் இருக்குது அப்படின்னு தெய்வம் இங்கே நமக்கு தருவாங்க. அப்போ அந்த ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஜீவாத்மாவோட பரமாத்மாவும் கூடவே வராது. இப்போ ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கிறது. பரமாத்மா கற்பகோடி காலம் இருப்பது. அது கற்பகோடி காலம் அது எப்பவுமே இருப்பதுன்ட்டாங்க. அதன் நாமந்தான் உன் நாமம். அதனுடைய நாமம் எல்லாம் இறை நாமம் தான் இப்போ நமக்கு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு எல்லாருக்குமே அந்த நாமமாகவே அந்த இறை பொருளுக்கு தான் நாமம்னு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கிறது. பரமாத்மா கற்பகோடி காலம் இருப்பது. அதன் நாமந்தான் உன் நாமம். மூச்சு ஆடிக்கொண்டிருக்கிறது ஜீவாத்மா. அப்போ மூச்சு ஆடிக்கொண்டிருப்பதுக்கு பேர் ஜீவாத்மான்றாங்க. அப்போ நமக்கு மூச்சு ஓடினுக்குது. அப்போ நாம் ஜீவாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தேடி அடையணும். அவங்களும் நம்ம போல ஒரு மனித தேகம் எடுத்து தான் வராங்க. வந்து அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த பரமாத்மாவாகிய சொரூபத்தை நாம் சந்திக்கணும். அதுக்கு பேர் தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு வேத வாயிலாக நமக்கு அது தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் அவர் அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பரமாத்மா காட்டினாங்க. அப்போ தனக்குள்ள இருக்கின்ற அந்த பரம்பொருளை அவர்கள் அறிவிப்பார்கள், அறிவித்து தருவாங்க. அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு மூச்சு ஆடாது. பரமாத்மாவை சார்ந்த நிலையில் ஜீவாத்மாவின் மூச்சும் அடங்கும். அப்போ பரமாத்மாவை நம்ம சந்திச்சிட்டோம்னு சொன்னோம்னா நம்மளுடைய சுவாசமும் அடங்கும் அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. ஜீவாத்மா என்பது நீ. நாமெல்லாம் மூச்சு வெளியே ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் ஜீவாத்மா. பரமாத்மா என்பது நாம். நீ பெண், நாம் ஆண் அப்படின்னு தெய்வம் கொடுத்துட்றாங்க. அப்போ மூச்சு வெளியே ஓடிக்கொண்டிருந்தா அவர்களுக்கு பெண்ணு. நம்ம தூளத்தளவில் அவங்க பெண்ணு நம்ம ஆணுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் எங்கள் தெய்வம் வந்து அதை அப்படியே மாற்றி கொடுத்துட்றாங்க. மூச்சு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர் ஆண் பெண் எல்லோருமே பெண்ணு தான். அப்போ அவர்கள் மூச்சு பரமாத்மாவுக்கு ஆடாது. அவர்களுக்கு பேர் பரமாத்மா. தூளத்திலே இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பரமாத்மா தான். அப்போ மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா, அது மூச்சு ஆடாதிருப்பது பரமாத்மாவாக தெய்வம் நமக்கு அதை இந்த வாக்கியத்தில் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நாம் வந்து மூச்சு வெளியே ஓடிக்கொண்டிருப்பவர் பெண்ணு, மூச்சு ஆடாத இருப்பதுக்கு பேர் பரமாத்மா அப்படின்னு அவங்களுக்கு பேர் பரமாத்மா. பரமாத்மாவே ஒரு சொரூபமாக வந்து தான் நமக்கு அதை அறிவிக்க முடியும். பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறபலர்கரசேகாமில் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கநாதா போற்றி. அப்போ அருவத்தில் இருக்கின்ற அந்த பரம்பொருளே ஒரு ரூபந்தாங்கி மானிட தேகம் எடுத்து இந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு பேர் பரமாத்மா. அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மா மீது இரக்கம் கொண்டு தன்னை போலவே ஆக்குறாங்க. தனக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை அறிவித்து
அவங்க 2 கலக்கும் போது நமக்கும் அந்த மூச்சு ஓடாத நிலையை அவர்கள் ஆக்கி வைக்கிறார்கள். அப்படியாக இது இந்த வாக்கியத்தில் இருக்குது. இப்போ அடுத்ததில் இந்த ஜீவாத்மாதான் இறை சொரூபத்திடம் நீ கடனாக வாங்கி வந்த சீதன பொருள், அதுதான் ஆதி வஸ்து. அந்த சீதன பொருளாக நாம் ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம். அந்த அமானிதம் என்ற ஒரு பொருள் நாம் யார்கிட்டேருந்து வாங்கிட்டு வரோம்? பரமாத்மா இடத்துலேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம். என்ன சொல்லி வாங்கிட்டு வரோம்? வானலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து தான் எழுகடன் வாங்கி தரைதனில் நரனாய் தோன்றி ஈனன்றி கெட்டோனாகி இருங்கடன் பழுவத்தால் வீண் புகை தலையாய் போக இருக்கின்றதோற்றும் அந்தோ. அப்ப நமக்கு தேடி விடுதலை சொல்றாங்க. வானலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து தான் 7 கடன் வாங்கி தரைதனில் நரனாய் வந்து பிறந்துட்டோம். இப்போ பிறந்துட்டு நாம் அந்த இறை சிந்தனையிலே இல்லை. அப்போ இறைவனே ஒரு பரமாத்மா ஒரு ரூபம் தாங்கி வந்து இந்த ஜீவாத்மாவை அவங்க ஆட்கொள்கிறாங்க. அதை தான் வந்து அவனருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த ஜீவாத்மா தான் இறை சொரூபத்திடம் நீ கடனாக வாங்கி வந்த சீதன பொருள், அதுதான் ஆதி வஸ்து. அதுதான் அந்த ஆதி வஸ்து. அந்த ஆதி வஸ்து நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? அது நம்ம இடத்துல என்ன வருகிறது? நினைவாகிய பிரம்மமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுதான் அந்த பிரகாச பொருளாக இருக்கிறது. அதுதான் ஆதி வஸ்து. அதுதான் உன் நடமாடும் தேகாலயத்தை கட்டிய பிரகாச பொருள். அதுதான் வந்து இந்த தேகத்தை கட்டுது. இந்த நடமாடும் இந்த தேகத்தை அந்த ஆதி வஸ்துவாகிய பொருள், அந்த பரமாத்மாவே அந்த ஆதி வஸ்துவான பொருளை நம்ம தேகத்தை கட்டுதுன்ட்டாங்க. அப்போ ஜீவன் பஞ்சையழை மயிரழை காணினும் சிறியது, எத்தனையோ மடங்கு சிறியது, அதற்குள்ளே ஒரு தொலை, அதற்குள் ஆவியாக நின்று கொண்டிருப்பது நுண்ணியதினும் நுண்ணியதானது ஜீவன். அதனுடைய உசும்புதலாலே இத்தகாதி அந்தமும் அசைகிறது அப்படின்னு அந்த கோடாதியக்குறி 5வது வாக்கியத்தில் தெய்வம் தருவார். அப்போ அதுதான் வந்து இந்த தேகத்தை கட்டுது. அப்போ அங்கே ஜீவனுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? அதுதான் ஏகனின் பொருளாகிய ஜீவன். அது ஏகனுடைய பொருள். பரமாத்மாவுடைய பொருள் எது? ஜீவன். நாம ஜீவாத்மா. அப்போ இப்போது இந்த ஜீவாத்மா உன் தேகத்தில் கட்டுண்டு, அதாவது பிரகாசமான வீடமான பரமாத்மாவை விட்டு பிரிந்து வந்து இப்போது இந்த ஜீவாத்மா உன் தேகத்தில் கட்டுண்டு உலக மாய்கை சமுசார சாகரத்தில் மூழ்கி கிடக்கிறது. அதாவது இந்த ஜீவாத்மாதான் இறை சொரூபத்திடம் நீ கடனாக வாங்கி வந்த சீதன பொருள். அதுதான் ஆதி வஸ்து. அதுதான் உன் நடமாடும் தேகாலயத்தை கட்டிய பிரகாச பொருள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஜீவன் பஞ்சியழை மயிரழைய காணினும் சிறியது, எத்தனையோ மடங்கு சிறியது, அதற்குள்ளே ஒரு தொலை, அதற்குள் ஆவியாக நின்று கொண்டிருப்பது நுண்ணியதனும் நுண்ணியதானது ஜீவன். அதனுடைய உசும்புதலாலே தேகாதி அந்தமும் அசைகிறது. அது ஆத்ம மர்ம ஜலக்கடலின் மேலே இருந்து கொண்டு பிரிதொன்றின் துணையின்றி சர்வத்துக்கும் தாய்க்குடிகளாக தொந்தி கணபதியாக மணிவயிறாக அது உசும்பி நடத்துகிறது அப்படின்னு அந்த வாக்கியத்தில் தெய்வம் தருவாங்க. அப்போ அதுதான் அந்த
ஜீவன் சொல்லிட்டாங்க. அந்த ஆதி வஸ்து அதுதான் உன் நடமாடும் தேகாலயத்தை கட்டியது. அதுதான் நடமாடும் தேகாலயத்தை கட்டிய பிரகாச பொருள். அதுதான் கோடி சூரிய பிரகாச பொருள். பிரகாசமான பீடமான பரமாத்மாவை விட்டு பிரிந்து வந்து இப்போது இந்த ஜீவாத்மா உன் தேகத்தில் கட்டுண்டு உலக மாய்கை சமுசார சாகரத்தில் மூழ்கி கிடக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம உலக சம்சார சாகரத்தில் மூழ்கி கிடக்கிறோம். அந்த இறை பொருளையும் நாம் மறந்துட்டோம். அப்போ அது தெய்வம் ஒரு இதை நமக்கு எடுத்து சொல்லி நமக்கு அதை விலக்கி தந்து அவங்கள சார செய்கிறாங்க. கிடைக்கிறது பரம பிரகாசத்தை இழந்து செல்லும் வழி அறியாது அல்லாடி அனாதையாகி நிற்கிறது. இப்படி இவனுக்கென தனி சீதனமாக வந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கிறது. மனிதன் அறிய விரும்புவது அந்த பரமாத்மாவை தான். இது அந்த அரிசோனா அந்த அமெரிக்காவில் ஆத்மாவை ஃபோட்டோ பிடித்து காட்ட முடியுமா அப்படின்ற அந்த வாக்கியத்திலிருந்து நாம் இதை எடுத்திருக்கோம். கோடாயுத பொருள். இப்போ ஜீவதேகமாகிய மாணிக்க அறிவை கேவலமான உன் தேகத்தில் இறைவன் வைக்கவில்லை. அந்த ஜீவதேகம் அது மாணிக்க அறிவுன்ட்டாங்க. அப்போ ஜீவதேகமாகிய மாணிக்க அறிவை கேவலமான உன் தேகத்தில் இறைவன் வைக்கவில்லை. ஆனால் அதனை உன்னில் ஒரு தங்க சொரூப தெய்வீக உடலில் வைத்துள்ளான். அப்போ அந்த தங்க சொரூபமான தெய்வீக உடலில் அதை அவங்க வைத்திருக்கிறார்கள். அதில் குடியேறி நீ பழக வேண்டும். இப்போ நாம் இந்த தூள தேகத்தையே கட்டின்னு அழுகிறோம். இதுக்குள்ள அந்த சூக்கும உடலை இன்னமும் தெரிந்து நாம் அதை பழகலை. உன் பிரம்மாண்டமான உன்னுடைய சூக்கும உடலை நீயே பிரித்து பக்குவப்படுத்தி பழகாவிட்டால் நிச்சயமாக அந்த யமனுடைய சந்திப்பில் நீ மாட்டிக்கொள்வாய் அப்படின்னு கூட இது ஒரு வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. இது நான் வாக்கிய நம்பர் ஏன் சொல்லலை அப்படின்னாக்கா, நீங்கள் அதெல்லாம் தேடி எடுத்து ஒரு தேடுகை வரணுன்றதுக்காக தான் அந்த வாக்கிய நம்பர் நான் சொல்லலை, குறிப்பு இல்லை. எல்லாம் கோடாயுத ஒரு வாக்கியங்களில் இருக்குது, தேடி பாருங்க. உன் அறிவு முன்னும் மனம் இதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஜீவன் முத்தர்களுக்கு மனம் என்பது இல்லை, எல்லாம் அறிவே. அவங்களுக்கு மனம் என்பதே கிடையாது, அறிவினுடைய சொரூபமே. அவங்க அதை சொல்றாங்க. அப்ப ஜீவதேகமாகிய மாணிக்க அறிவை கேவலமான உன் தேகத்தில் இறைவன் வைக்கவில்லை. இந்த கேவலமான இந்த தேகத்துல வைக்கவில்லை. ஆனால் அதனை உன்னில் ஒரு தங்க சொரூப தெய்வீக உடலில் வைத்துள்ளான். அதில் குடியேறி நீ பழக வேண்டும். அந்த தேகத்துல நீ குடியேறி பழக வேண்டும். உன் அறிவு முன்னும் மனம் இதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஜீவன் முத்தர்களுக்கு மனம் என்பதே இல்லை, எல்லாம் அறிவே. அவர்களுக்கு மனம் என்பதே இல்லை. இப்படியான இந்த வாக்கியங்கள்ல தெய்வம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த ஜீவதேகத்துக்குள்ள இன்னொரு பொருள் காரண தேகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த காரண தேகத்தில் கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி போவோம். துள தேகத்திற்கு அப்பாற்பட்டு உன் சொந்த தேகமாகிய காரண தேகம் உள்ளது. அதுதான் காரண தேகம் உள்ளது. துள தேகத்துக்கு அப்பால காரண தேகம் ஒன்று உள்ளதுண்டா. தூள தேகத்திற்கு அப்பாற்பட்டு உன் சொந்த தேகமாகிய
காரண தேகம் உள்ளது. இப்போ சூட்சும உடலுக்குள்ள ஒரு காரண தேகம் இருக்கிறது. அது என்னன்னு இந்த வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. நம்ம நின்று அலசி நிதானமாக அதை சிந்தித்து வாக்கு ரூபத்தில் இறைவன் தந்ததை பொருத்தி நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். ஸ்தூல தேகத்திற்கு அப்பாற்பட்டு உன் சொந்த தேகமாகிய காரண தேகம் உள்ளது. உன் சுக்கிலம் வெளியாகும்போது உன் மூச்சு அதன் முழு அளவில் வெளியே போய்விடுகிறது. சிற்றின்பு அடைக்கும் போது அந்த மூச்சு 64 அங்குலமும் இவனுக்கு வெளியே போயிடுது. அது நேரம் உன்னை மீட்டு உன் ஜீவன் உன்னை விட்டு வெளியேறி பிரிய விடாது உள்ளே இழுத்து வைப்பது காரண தேகத்தின் வல்லவன்தான். அப்போ அந்த காரண தேகத்தின் வல்லவன்தான் போன உயிரை மீண்டும் திருப்பி நமக்கு அது தருது. அதுதான் அந்த காரண தேகத்தின் வல்லபம் அப்படின்னு தெய்வம் அதை கொடுக்குறாங்க. உன் தூல தேகத்தில் உன் ஊனக்கண்ணுக்கு அறிய முடியாத பொருளான இதையே பஞ்சாட்சரம், பிரணவம், களிமா என்பார். அதுக்கு அந்த காரண தேகத்துக்கு தான் இத்தனை பொருள்னு சொல்கிறாங்க. பஞ்சாட்சரம், பிரணவம், களிமா, காயத்ரி, இப்படி எல்லாமே அந்த காரண தேகத்தில் காரண தேகத்துக்கே சொல்லிட்டாங்க. அப்போ பஞ்சாட்சரமே நீ படிந்த குல தெய்வம் அதை நெஞ்சார கண்டு தொழ நீ நிலத்தில் வாச்சுதுங்கே மாநிலத்தில் அம்பலவ மாணிக்க வாசகர்க்கு தான் அளித்த போல் அளித்த என் குருவை அன் மறவேன் நீல மலையை நிஜ தேவ தெய்வம் அதை நெஞ்சார கண்டு தொழ நீ நிலத்தில் வாச்சுதுங்கே. அப்போ அந்த வித்தையே அந்த இருக்கின்ற தனக்குள்ள இருக்கின்ற அந்த காரண தேகத்துக்குத்தான் அத்தனை பொருள்களும் அப்படின்னு தெய்வம் இங்க நமக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ உன் தூல தேகத்தில் உன் ஊனக்கண்ணுக்கு அறிய முடியாத பொருளான இதையே பஞ்சாட்சரம், பிரணவம், களிமா என்பார். புனற்றுறை கோயிலாக இதயாசனத்தில் போய் அதை சந்திப்பதையே வேதம் பிரம்ம வித்தை அப்படின்னு சொல்லுது. வேதம் பிரம்ம வித்தை என்று கூறுகிறது. சூக்கும தேகத்தில் இந்த காரண தேகம் எழுந்து நிற்கிறது. இப்போ தூலம், இதுக்குள்ள சூக்குமம், அதுக்குள்ள காரணம். அந்த காரணத்துக்கு தான் அந்த நாமம் அனைத்தும் பஞ்சாட்சர பொருள் என்பதே அந்த காரண தேகத்துக்கு தான் அப்படின்னு தெய்வம் இந்த வாக்கியத்தில் நமக்கு அதை தந்துடுறாங்க. இப்போ தூல தேகம் அழியக்கூடியது. ஆனால் உன்னுள் உள்ள சொந்த ஜீவதேகம் அழியாதது. அது அனாதியானது. அதுதான் சூக்கும உடல், விஸ்வரூப உடல். உலக வேலைகளுக்கு அழிவுடல் போதும். தேவ திரு சந்நிதிக்கு ஏற எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத அந்த சூக்கும உடல் ஒன்றால் தான் முடியும். அப்போ இந்த உலக காரியத்துக்கு இந்த அழிந்து போகிற இந்த தூல உடல் போதும்ட்டாங்க. ஆனால் அந்த உலகத்துக்கு போனோம்னா இந்த உடல் பத்தாது, அது அந்த சூக்கும உடல் வேணும்ட்டாங்க. அப்போ தூல தேகம் அழியக்கூடியது. இந்த தூல தேகம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு 100 வயசுன்னு சொல்கிறாங்க. 100 வயசு இருக்கும். சிலர் 110, 120 இப்படிலாம் கூட இருக்கிறதாக நியூஸில் நம்ம சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். அதுபோல் அதுக்கப்புறம் அது இருக்காது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த தேகம் அழிந்திடும். அப்போ தூல தேகம் அழியக்கூடியது. ஆனால் உன்னுள் உள்ள சொந்த ஜீவதேகம், நமக்குள்ளே இருக்கிற அந்த சொந்த ஜீவதேகம் அழியாது அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ ஏன் அது அழியாது?
இது மட்டும் அழியும் அப்படின்றத நாம் இதுக்கு முன் சென்ற வாக்கியத்தில் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா தெரியும்னு நினைக்கிறேன். நினைவாகிய பிரம்மம் அது ஆவியான ஒரு பொருள், அதுதான் தெய்வம் உடல். தேகாதி அந்தமாகிய உடல் இது அழியக்கூடியது. பொருளாகிய வாக்கு சப்தம், அப்புறம் நினைவாகிய பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு அழிவு என்பதே கிடையாது. எல்லாத்தையும் தன்மயமாக அதை ஆக்கி வச்சுக்குமே கண்டி அதுக்கு அழிவு என்பது இல்லை. அதனால தான் அது அழியாத பொருள். அதுதான் மனிதன். நாம் எது நினச்சிக்கிட்டோம், இந்த மாமிச உடல் நாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தெய்வம் அதை நமக்கு அறிவித்து, நீ அழியாத ஒரு தேகம் உனக்குள்ள வைரமணி தூளம் இருக்குதுப்பா, அதை நீ கை போடணும். அதுக்காக தான் மனிதன் என்னிடத்துல அந்த அமானித பொருள் கடனாக வாங்கி வந்தான் அப்படின்னு நமக்கு அறிவிக்கிறாங்க. அமானித பொருள்னா தெரியும் இல்லையா? காலம், நீதி, கலை, வித்தை, ராகம், புருஷன், சுத்த மாயை, இந்த 7 பொருள் இறைவனிடத்துல வாங்கி வந்தால் இந்த மானிட தேகம் நமக்கு கிடைச்சது. அப்போ ஜீவதேகம் அழியாதது, அது அனாதியானது. அது அனாதியானது, அதுக்கு தான் அந்த ஜீவதேகத்துக்கு அனாதியான பொருள்ன்ட்டாங்க. ஆனால் முதல்ல இருந்தது எது அப்படின்னு நம்ம வாக்கியம் மூலியமாகவே எடுத்துக்கிட்டோம்னா, ஆதியிலே முதல்ல இருட்கோலம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கோலமாம் ஜீவ கோல கோலத்துள் இருந்த ஊமை, அது ஊமையாக எதுவுமே எந்த ஒரு சப்தமும் எந்த ஒரு அசைவும் இல்லாத இருட்கோலமாக அது வல்லிருள்னு சொல்கிறாங்க. அப்படியான ஒரு பிரம்மம் ஆதியிலே இருந்தது இருட்கோலம். அப்புறம் அதுக்குள்ள ஒரு புழுக்கம், அதுக்குள்ள அப்புறம் ஜலம், அந்த ஜலத்தின் வேகத்தினால காற்றும் ஜலமாக அழைக்க நொங்கு நுரைய உண்டாகி மண் மலை கடல்லாம் இப்படி ஒரு வசந்தையும் நம்ம வாக்கியத்தில் தந்துடுறாங்க. அப்போ இங்கே நாம் என்னவாயிட்டோம் அப்படின்னா, அந்த பிரம்மம் நினைவாகிய பிரம்மமாகவே நாம் இது இப்படி பார்த்தோம்னா தான் தெரியும். இல்லைன்னா நமக்கு அவ்வளோ அந்த அளவு பட்சினே போனோம்னா ஒன்றும் தெரியாது. அதனால் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கு தான் இப்படி நம்ம பகிர்ந்துக்கிறோம். அப்போ உன் ஜீவதேகம் அழியாதது, அது அனாதியானது. அதனால தான் அது அனாதின்றாங்க. ஆதியிலே அது இருட்கோலமாக இருந்தது. அது நமக்கு அங்கே கொடுத்துறாங்க, நினைவாகிய பிரம்மம் கொடுக்குறாங்க. அந்த சுக்கும உடலுக்குள்ளே ஒரு இருட்கோலம் இருந்தது நம்ம முதல்ல பார்த்தோம். அதுதான் இங்கே அந்த அனாதியான வஸ்து, அதுதான் அந்த சூக்குமம் ஜீவதேகம்ன்றாங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் மற்ற இரண்டும் இருக்குது, காரணம் மகா காரணம். அப்போ அந்த ஜீவதேகம் பெற்ற உடனே பரமாத்மா குடியேறி வந்துடுறாங்க. அதனால் அதுக்குள்ளே நாம் போய் ட்ராவல் பண்ணி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு ஒன்று ஒன்றா தெரிஞ்சு போய் பார்த்தோம்னா தான் அதை நம்ம தொட முடியும், இல்லைன்னா முடியாது. அழியாதது, உன் ஜீவதேகம் அழியாதது, அது அனாதியானது, அதுதான் சூக்கும உடல். அதுதான் அனாதியான வஸ்து, அது சூக்கும உடல்ன்றாங்க. விஸ்வரூப உடல், அதுக்கு விஸ்வரூப உடல்ன்றாங்க. சொன்ன மாதிரி இங்கேருந்து நம்ம ஒரு செகண்டில் அமெரிக்கா நினச்சோன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்துடுறோம். ஆகாய மலத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா அதை போய் தொட்டுடுறோம் நினைவுனால. அந்த நட்சத்திரத்தை பார்க்குறோம், அது வரலாம் ரீச் பண்ணிட்டு வந்துடுறோம். இப்படியான அந்த விஸ்வரூப உடலாக அது இருக்குது. நாம் இந்த தேகம் இல்லை, அது அந்த ஆவிக்குரிய அந்த உடல். அது அப்போ உலக வேலைகளுக்கு உடல் போதும், இந்த உலக வேலை செய்யறதுக்கு இது போதும். ஆனால் தேவ திருச்சந்நிதிக்கு ஏற எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத அந்த சூக்கும உடல் ஒன்றால் தான் முடியும். இந்த தூள தேகத்தினால் அங்கே நீ போக முடியாது. அந்த சூக்கும உடல் கொண்டு தான் அந்த உலகத்துக்கு நம்ம போக முடியுன்றாங்க. அந்த தேவ திருச்சந்நிதிக்கு ஏற, அந்த தேவ திருச்சந்நிதிக்கு நீ ஏறினோம்னா இந்த தேகத்தினால நீ ஏற முடியாது. அந்த தேவ திருச்சந்நிதிக்கு ஏற எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத அந்த சூக்கும உடல் ஒன்றால் தான் முடியும். அந்த சூக்கும உடல் தான், அது கொண்டு தான் நாம் அதில் ஏற முடியுன்ட்டாங்க.
அது அங்கேயே கொடுத்துட்றாங்களா? அதை நம்ம உங்களால் பிடிக்க முடியுதா? அப்படின்னா அந்த தேவ திருச்சந்நிதிக்கு, அந்த தேவ திருச்சந்நிதி எங்கே இருக்குது? அது சூக்கும உடலுக்குள்ளே இருக்குது. சூக்கும உடலுக்குள்ளே என்ன இருக்குது? காரண தேகம், அதுக்குள்ள மக காரணம். அப்போ இந்த தேகத்தை வச்சுன்னு எப்படி நம்ம அங்கே போவோம்? போக முடியாது. அதனால இந்த தேகத்தில் இருக்கின்ற அந்த சூக்கும உடலை நீயே பிரித்து பக்குவப்படுத்தி பழகாவிட்டால் நிச்சயமா அந்த அவனுடைய சந்திப்பில் நீ மாட்டிக்கொள்வாயின்றாங்க. இப்படி நாம் அறிவு ரூபமாக வாக்கு ரூபமாக அவங்களுடைய திருவாக்கால நாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெளிவாக இன்னது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது எப்படி அப்படின்றத வாக்கியங்களில் கொடுத்துட்றாங்க. அதை நாம் பொருத்தி பார்த்தாலே நமக்கு போதுமானது. அப்போ அந்த தேவ திருச்சன்னதிக்கு, அந்த எந்த தேவ திருச்சன்னதிக்கு நம்ம போனோம்? அந்த மூல மந்திரமாகி அந்த பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சர மேனி, அது காரண தேகம் இறை சொரூபமாக அது இருக்குதுன்னு இப்போ இதுக்கு முன்வாக்கியத்தில் பார்த்தோம். அந்த காரண தேகத்தில், அந்த காரண தேகத்தை பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், ஷடாட்சரம், பிரணவம், காயத்ரி, களிமா எல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? அந்த காரண தேகத்துக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த காரண தேகம்தான் இறைவனுடைய சொரூபமாக, இறைவனுடைய அந்த பரமாத்மாவாக அங்கே தான் இருக்குது. அந்த தேகத்துக்கு தான் அந்த பொருள். இப்போ நாம் அதை கை போடல, அதை கை போட்டால் அந்த மூச்சோடாத நிலையில தான் அது நம்ம அந்த தேகத்துக்கு போனோம்னாலே நினைவு நம்ம அங்கே போயிடுச்சுனாலே அவனுக்கு இங்கே மூச்சு ஓடாது. அப்போ நீயும் பரமாத்மா ஆயிடுவேன் அப்படின்றது தான் அதனுடைய பொருளாக இருக்குது. அப்போ அந்த தேவ திருச்சந்நிதிக்கு ஏற எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத அந்த சூக்கும உடல் ஒன்றால் தான் முடியும். அதனால தான் அந்த தேகத்தை கொண்டு தான் நீ அங்கே போகணும் அப்படின்றாங்க. சூக்குமம், சூக்கும தனித்தூலம்தான் குரு தேகம், ரூகாணி தேகம், தெய்வ தேகம், சூக்கும தேகம், கோடி சூரிய பிரகாச நிகரில்லாத தேகம், நித்திய தேகத்தின் சொத்தாகிய ஜீவரத்தினத்தின் பெருமையை பவரை மனித அறிவு கண் கொண்டு அளவிட முடியாது. அப்போ அந்த சூக்கும தேகத்தை மனித அறிவு கொண்டு அளவிட முடியாதுன்றாங்க. சூக்கும தேகத்தை அளவிட முடியாதுன்னா அப்புறம் காரண தேகம் இருக்குது, அப்புறம் மகா காரண தேகம் இருக்குது. இந்த இதை நம்ம எப்படி அளவிட முடியாது. ஏன்னா அது நினைவுக்கோ கற்பனைக்கோ எட்டாததாக அப்படி இருக்குது, அளவிட முடியாதது. அந்த ஜீவ ரத்தினத்தை கைப்பற்ற உன் நாதத்தை துளி கூட நீ வீணாக்க கூடாது. உன் நாதம் விளைந்தால் இவனுக்கு இன்னொரு கண் திறக்கிறது. அப்போ இன்னொரு கண்ணு அது விளைஞ்சதுன்னா திறக்கிறதுன்றாங்க. அப்போ அது ஞானக்கண். அப்படியான இந்த வாக்கியங்களில் இன்னைக்கு நாம் ஓரளவுக்கு ஒரு தெளிவாக பார்த்தோம். அந்த சூக்கும உடலை எப்படி கைப்பற்றலாம் என்ற ஒரு பாடலை மட்டும் நான் இங்கே பாடிட்டு என் முத்திப்பேரையை நிறைவு செய்கிறேன். அழுதாலும் அகலாது உலகாச்சாரம், ஆளிலையால் போகமதை அதட்டி தள்ளி பழுதரவே அறுசுவைக்கை சோரவிட்டு பட்டு நின்ற உறவனைத்தும் பரத்துனுள்ள துளுவான கொழுமுனைதான் மோனத்தூண சொன்னபடி சூக்குமந்தான் அண்டம் பாயும் பழுதுபடாதெனது கண் மகனே பாலா பத்தியங்கை பிடித்திடிலோ பலிக்கும் கண்ணே அப்படின்னு தெய்வம் இந்த பாடல்ல அந்த சூக்கும உடலுக்கு அண்டத்தில் பாயும் அப்படின்னு குத்துறாங்க. அழுதாலும் அகலாது உலகாச்சாரம், ஆளிலையால் போகமதை அதட்டி தள்ளி பழுதரவே அறுசுவைக்கை சோர விட்டு
பற்றி நின்ற உறவனைத்தும் பரத்தினுள்ளே துளுவான கொழுமுனைதான் மோனத்தூண சொன்னபடி சூக்குமந்தான் அண்டம் பாயும் பழுதுபடாதனது கண்மகனே பாலா பத்தியங்கை பிடித்திடிலோ பலிக்கும் கண்ணே அப்படின்னு இந்த தனி திருப்பாடலில் அது தெய்வம் கொடுக்குறாங்க. அதனால் இந்த முற்றிப்பேருரையை நாமும் நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் என் முத்திப்பேருரை தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திப்பூர்ணம் மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்கள் எழுத்தலமுள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான் பிரயோகவான் ஆண்டவர்களே முத்திப்பூர்.